கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்துல இந்த காலை வேளையிலும் இந்த வீடியோ மூலமாய் உங்களோடு கூட தொடர்பு கொள்ள தேவன் கொடுத்த வாய்ப்புக்காய் உள்ளத்தின் ஆழத்திலிருந்து நன்றி செலுத்துகிறேன். நிச்சயமாய் நீங்கள் ஆசீர்வாதமா இருப்பீங்கன்னு நான் விசுவாசிக்கிறேன். இந்த நாளில ஒரு அறிவிப்பை உங்களுக்கு நான் அறிவிக்க விரும்புகிறேன். நித்திய மகிழ்ச்சி ஊழியத்தின் சார்பாக 36வது பேரின்ப பெருவிழா TLC ஆலய வளாகத்துல நடைபெற இருக்கிறது. நீங்கள் அநேகர் அறிந்திருப்பீர்கள். இந்த கூட்டங்களில தவறாமல் கலந்து கொள்ளுங்கள். அநேகரை கூட்டிக் கொண்டு வாருங்கள். இந்த நாள் உங்களுக்கு ஒரு ஆசீர்வாதமான நாளா இருக்கட்டும், விடுதலையின் நாளா இருப்பதாக. ஆமென். ஹல்லேலூயா. இன்று நாம் தியானிக்க இருக்கிற வசனம் எரேமியா 24வது அதிகாரம் 6வது வசனம் இப்படியாய் சொல்லுகிறது: அவர்களுக்கு நன்மையுண்டாக நான் என் கண்களை அவர்கள் மேல் வைத்து அவர்களை இந்த தேசத்துல திரும்பி வர பண்ணி அவர்களை கட்டுவேன், அவர்களை இடிக்க மாட்டேன், அவர்களை நாட்டுவேன், அவர்களை பிடுங்க மாட்டேன் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். ஆமென். ஆண்டவர் ஒரு வாக்குத்தத்தமான வசனத்தை இந்த கால வேளையில உங்களுக்கு சொல்லுகிறார். உங்களுக்கு நன்மை உண்டாகும்படியாய் ஆண்டவருடைய கண்கள் உங்கள் மேல் வைக்கப்பட்டிருக்கிறது. ஆமென். மனுபுத்திரர் ஒவ்வொருவரையும் அவர் பார்த்து கொண்டிருக்கிறவர். நீங்கள் ஆசீர்வாதமாய் சுகமாய் இருக்க வேண்டும் என்று விரும்புகிறவர். வேதம் இப்படியாய் சொல்லுகிறது: நான் உன்மேல் கண்ணோக்கமாய் இருக்கிறேன் என்று சொல்லுகிற தேவன் உங்களுக்கு நன்மை செய்யும்படி ஆண்டவர் அவருடைய கண்களை உங்கள் மேல் வைத்திருக்கிறவராய் இருக்கிறார். நீங்கள் சோர்ந்து போக தேவையில்லை. என்ன ஆசீர்வாதங்களுக்காக, என்ன நன்மைகளுக்காக, என்ன உயர்வுகளுக்காக ஆண்டவருடைய சமூகத்துல காத்து கொண்டிருக்கிறீர்களோ, ஆண்டவர் இந்த நாளில சொல்லுகிறார், அந்த ஆசீர்வாதத்தை தருவதற்கு என் கண்களை உன்மேல் வைக்கிறேன் என்று கால வேளையில் ஆண்டவர் உங்களோடு கூட இடைபடுகிறவராயிருக்கிறார். விசுவாசத்துல தட்டி எழுப்பி ஆண்டவர் எனக்கு அற்புதங்களை செய்ய வல்லவராய் இருக்கிறார் என்று நீங்க நம்புங்கள். கீழே வசனம் சொல்லுகிறது: அவர்களை கட்டுவேன், அவர்களை இடிக்க மாட்டேன், அவர்களை நாட்டுவேன், அவர்கள் பிடுங்கப்பட மாட்டார்கள் என்று வேதம் சொல்லுகிறது பார்க்கிறோம். உங்களுக்கான நன்மைகளை அவர் செய்வார். உங்களை கட்டுகிற தேவன், உங்களை ஆசீர்வதிக்கிற தேவன், உங்களை நன்மையால் நிரப்புகிற தேவன். எந்த இடத்துல நன்மைகளை இழந்து சோர்ந்து போயிருக்கிறீர்களோ, எந்த இடத்துல தலை குனிந்தவர்களாய் நீங்கள் இருக்கிறீர்களோ, அதே தேசத்துல ஆண்டவர் உங்களை கட்டுகிறவராய் இருக்கிறார், உங்களை விடுவிக்கிறவராய் இருக்கிறார், நன்மை செய்கிறவராய் இருக்கிறார். எனவே ஆண்டவரை பார்த்து சந்தோஷத்தோடு கொடுங்க. எனக்கு நன்மை செய்கிற தேவன் என்னோடு கூட இருக்கிறபடியால, என்மேல் கண்ணோக்கமா இருக்கிறபடியால நான் சோர்ந்து போக தேவையில்லை என்று சொல்லி நம்பிக்கையோடு இந்த நாளை ஆரம்பியுங்கள். இந்த நாள் உங்களுக்கு ஒரு ஆசீர்வாதத்தின் நாளாய் இருப்பதாக. ஒரு விஷயாய் கண்களை மூடி ஜெபிக்கலாமா? ஆண்டவரே, உம்மை துதிக்கிறோம், உமக்கு நன்றி செலுத்துகிறோம். நீங்க கொடுத்த வாக்குத்தத்தத்துக்காய் உமக்கு நன்றி செலுத்துகிறோம் அப்பா. ஆண்டவரே, யார் யார் நன்மை இல்லாமல் ஆசீர்வாதங்களை எதிர்பார்த்து சோர்ந்து போய் இருக்கிறார்களோ, ஒவ்வொருவரையும் திடப்படுத்துங்க. ஒவ்வொருவருக்கும் நன்மை செய்யுங்க. ஒவ்வொருவரும் கட்டப்பட்ட சூழ்நிலைகளில் இருந்தா அவர்களை விடுவீங்கன்னு ஜெபிக்கிறோம் அப்பா. இந்த நாள் அவர்களுக்கு நன்மையா இருக்கட்டும். நீங்க அவர்களோடு கூட இருந்து நடத்துவீராக. அப்படி செய்கிறபடியால் உம்மை துதிக்கிறோம், நன்றி செலுத்துகிறோம். இயேசுவின் நாமத்துல ஜெபிக்கிறோம் எங்கள் நல்ல பிதாவே. ஆமென். ஹல்லேலூயா. இந்த நாள் உங்களுக்கு ஒரு ஆசீர்வாதமா இருக்கும். மீண்டும் ஞாபகப்படுத்துகிறேன், பேரின்ப பெருவிழாவில் நீங்கள் கலந்து கொண்டு ஆசீர்வாதங்களை பெற்றுக் கொள்ளுங்கள். தேவன் நிச்சயமாய் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.